ஹே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் வந்து வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதான் முதல் தடவை வந்து நாங்கள் வந்து ஒன்றா ட்ரிப்பு போகிறது. எங்கே நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து கோத்தகிரி. அங்கே போயிட்டு அங்கேருந்து கொடநாடு போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குற மாதிரி தான். இங்கே நிறைய டைம் வந்திருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் எங்கள் அண்ணாவோட வினோத் அண்ணாவோட வருது. ஹாய்ண்ணா. ஹாய்ப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்சு இதான் வினோத் அண்ணா எங்கள் கூட வர முதல் ட்ரிப் இதுதான். கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா தம்பி. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி எல்லாம் ஃபன் பண்ண போகிறோம், எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரே அலப்பறதான் நீங்க. இது உங்களுக்கு தெரியாது, மேலேயே வெயில் தான் அடிக்க போகுது. செம்ம வியூ பாயிண்ட் கலக்குறோம். கண்டிப்பாக வந்து பயங்கரமான போட்டோஸ். ஆக்சுவலி இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்காக வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து கீழேருந்து மேலே ஏறுவாங்க. நிறைய டைம் வந்திருக்கோம், 2 வீடியோ போட்டிருப்பேன். பட் இந்த வீடியோவில் என்ன கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னா அண்ணாவோட நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் பண்ணியில் வந்துட்டு ஒரு லெமன் டீ அடிச்சு மேலே ஏறுறதான். அதாவது வருத்தம் என்னன்னா இன்னும் போண்டா வந்து ரெடி ஆகல. ஸோ அது மணி 10 கூட ஆகல. நாங்கள் அதுக்குள்ளார ஏறிட்டோம். தப்பு எங்க மேலதான். சரிங்களா? வெயிலா இருக்கும்னு நினைச்சு ஏறணும். ஆனா வெயில் தான் இருக்கு. கீழே வீடு நிறைய புலம்புறேன். இல்லை வெயில் இருக்கு, பட் கீழே அளவு வெயில் இல்லை, ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. அண்ட் வந்து ஒரு டீ அடிச்சு அப்படியே மேலே ஏறுறோம். அப்பயே சொன்னேன் மேற்படத்தை தின்னுட்டு ஏறலான்டான்னு. இங்க வந்தா அது இருக்கும் இது இருக்கும். இப்ப பசிக்குது தான் செய்யுது. கைஸ் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை. என்ன அப்படின்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமே வந்து நாங்கள் மேலே ஏறிட்டோம். நாங்கள் இந்த கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஆமாங்க, மைக்குமே வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தின்னதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் இங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்புறதான் பிளானு. அண்ட் எங்கே வந்திருக்கோம், இந்த இடத்துக்கு தான் போகணும், இதெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு ப்ரீவியஸ் பிளான்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. மேலே வரணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த ஒரு மைண்ட். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் மேலே வந்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நாங்கள் கொத்தகிரியில் இருக்கோம். நாங்கள் வந்துட்டோம் பாருங்க. ஒரு கேங்கோட வந்துட்டோம். அந்த அண்ணன் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, தேங்க்ஸ். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் அனுப்புங்க. ஓகே ஓகே. இந்த பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். 12 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் முடிச்சிட்டோம். தென் இங்கே இருந்தாங்க என்ன பிளான்? கொடநாடு போய் ஃபர்ஸ்ட் இது பனி அப்போ எப்படி கொடநாடு இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வெயில் எப்படி கொடநாடு இருக்குன்னு பார்க்க போறோம். மக்களே மலை ஏறிட்டோம். ஆனா செம தூக்கம் எங்களுக்கெல்லாம். அதனால அப்படியே வந்து கொடநாடு வியூ பாயிண்ட்ல அப்படியே டேராவை போட்ட கைஸ். எப்படியோ ஃபைனலி அடிச்சு பிடிச்சி வந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். என்னதான் வந்து கீழே அந்த குக்கரில் இருக்கிற மாதிரி கொதிச்சுட்டு இருந்துச்சு உடம்பு. பட் இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் வெயில் அடிக்குது, ஆனால் வந்து அந்த சில்னஸ் தெரியுதுங்க. ஸோ வந்து இந்த டைமில் வந்து இந்த கொடநாடு, ஊட்டி, ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஃபீலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறது தான். வந்து 1/2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சு வரோம். ஏன்னா காலையில் பொங்கல் சாப்பிட்டதில் அப்படியே ஒரு மாதிரி கிளார் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். அதனால் அப்படியே அங்கேயே படுத்துட்டோம், வண்டியை பார்க்கிங் போட்டு. இப்போ தான் வந்து வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை நான் காட்டுறேன் பாருங்கள்.
பொங்கல் தின்ட்டு இந்த மயக்கமா ஒன்றும் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம் நாங்க. வீடியோ முடிக்க போறோம். ஆனா எப்படிண்ணே வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு? பயங்கரம் பயங்கரம் அண்ணனுக்கு கொஞ்சம் ஹைட்னா தான் பயம். அப்படின்னு சொன்ன பயங்கரம். ஊட்டி இதெல்லாம் ஒரே கிலோமீட்டர் கேள அப்படியாடா? பைத்தியக்காரப்போ வந்து வாம்பா நீ என்கிட்ட என்னடா ஆனா ஏன்னா ஊட்டிக்கு போனா இதை விட டைம் ரொம்ப அதிகமா, ஏன்னா அங்க டிராபிக் அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே அங்கதான் போவாங்க இந்த சமயத்துல. இங்க ஃப்ரீயா இருக்கும். மொட்டை வெயில வந்து போட்டா ஒரு நிமிஷம் அந்த வியூ திருப்பி போட்டுக்காமீங்க. பாருங்க guys, ஒரே வெயில். கொஞ்சம் என்னது ஒரு வெயில் இருக்கு, பட் இருந்தாலும் வெக்கம் இல்ல, சில்னஸ் இல்ல. சோ அது வரைக்கும் இந்த இது எங்களுக்கு ஓகே தான். மாத்தி சொல்லாத. அதாவது ஜில்னஸ் வந்து வெக்கம் இல்லாம இருக்குடா. அதான் கரெக்டா தானே சொன்னேன். இல்ல சரி ஓகே கைஸ், அந்த இதோட நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி என்ன ஒரு ஃபன் விளாக்ல கண்டிப்பாக இன்னொரு டைம் மீட் பண்ணுவோம். ஆனால் அது எப்போ தான் நமக்கு தெரியல. கரெக்டாக? சரி, பாய் 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 பாய். நீங்களும் வந்து உங்க பிரதர்ஸோட வந்து ஒர்க் பண்ணணும். கப்புள்ஸோட வாங்க, எங்களால மொத்த பசங்களா வரக்கூடாது, சரியா? ஆமா, எங்களை மாதிரி மொட்டை பசங்களாம் வராம கப்புள்ஸோட ஒருத்தரெல்லாம் இதே வெடி பாருங்க. டேக் கேர். அவங்க எங்களை சேம் ஷர்ட் அவங்க கப்பலா வராங்க, நாங்க மொட்டையா வந்து